Hello friends, welcome back to Play Tamil Dubs. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தி ரவுண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் மூவி ஃபைனலி நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க ப்ரைம் வீடியோவில் தான். அண்டு மெயினாக இதில் நம்ம மெடாங் சியோக் தான் உள்ளே நடிச்சிருக்காரு. ஸோ இது ஒரிஜினல் நம்ம ரவுண்ட் ஆப்போட ஃப்ரான்ச்சைஸில் பார்த்தீங்கன்னா 4th பார்ட்டான மூவி. எஸ், இது முன்னாடி டோட்டலாக 3 பார்ட்ஸ் வந்திருக்கு. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம தி அவுட்லாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மூவியோட அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட் தான் நம்ம தி ரவுண்ட் அப்புன்னு சொல்லி டைட்டில் மாற்றினாங்க. தேர்ட் பார்ட்டில் தி ரவுண்ட் அப் நோ வே அவுட். அண்ட் இப்போ 4th பார்ட் தி ரவுண்ட் அப் பனிஷ்மெண்ட் மூவி. அண்ட் நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் எல்லா பாட்லேயும் ஒரு கிரிமினலை வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கரெக்டாக அதோட ஸ்டோரியும் வந்து அதிலே முடிச்சிருவாங்க. ஸோ கண்டினியூஷன் ஆர் கண்டினியூட்டி மாதிரிலாம் கிடையாது. பட் இருந்தாலும் ஹைலி ரெக்கமெண்டட். இது நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டை நல்லா நீங்கள் பார்க்கலாம். அவர் எல்லாத்துலேயும் வந்து சம மாசாக இருப்பார். நிறைய இடத்துல கொஞ்சம் ஒரு ட்ராப்பாக வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுவார். பட் இருந்தாலும் திருப்பி நெவர் கிவ் அப் ஆன ஒரு ஆட்டிடியூடோட அண்ட் எல்லா கிரிமினல்ஸும் எப்படியாச்சும் அவர் பிடிச்சிருவாரா. அண்ட் இந்த வாட்டி இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் நியூவான கான்செப்டோடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வாட்டி நம்ம சைபர் கிரைமோட கான்செப்ட் ஸ்டோரி வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினாக நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவருக்கும் வந்து ரொம்பவே வந்து நம்ம இன்டர்நெட் பற்றியோ இல்லை டெக்னாலஜி பற்றி அவருக்கும் அவ்வளோவா தெரியாது. அண்டு சிம்பிளாக சொல்லணும்னா மொபைலில் வந்து சிங்க் பண்ணுறதுக்கு அவருக்கு தெரியாதுங்கிற சொல்லலாம். அண்ட் அவருக்கு தெரிஞ்சது ஆக்ஷனு, கிரிமினலு, ஒரு மர்டர் நடந்திருக்கு, அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அண்ட் கிரிமினல்ஸை எப்படியாச்சும் பிடிக்கணும். அவள் தான், அது ஒரு கரெக்டான ஒரு மைண்ட் செட் தான். அண்ட் அதில் இப்போதைக்கு இந்த மாதிரி ஆன்லைன் ஃப்ராட்ஸ்லாம் நடக்குது. ஸோ இப்போதைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் கேம்லிங்கோட ஒரு செம்ம பெரிய ஸ்கேண்டல் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். ஸ்டார்டிங் தெரியாது. ஸ்டார்டிங் ஒரு மர்டர்லேருந்து ஆரம்பிப்பாங்க. அப்புறமா போக பார்த்தா வேற எங்கேயோ கிரிப்டோ கரன்சி அந்த சைட்லாம் போயிடுவாங்க. பட் ஒரு சிண்டிகேட் குரூப் இருக்குது. டோட்டல் மோனோபாலியாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு எந்த ஆன்லைன் கேம்லிங் கேம்ஸ் வந்தால் கூட அவங்கள அப்படியே போய் சாவடிச்சுட்டு அண்ட் அந்த கேமையும் வந்து அவங்க உள்ளே ஓவர்டேக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு செம்ம பெரிய பூமிங்கான ஒரு இண்டஸ்ட்ரி. ஜென்ரலாகவே நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எத்தனை ஆன்லைன் கேம்லிங்ஸ்லாம் போயிட்டுருக்குன்னு. ஸோ இதையும் அந்த மாதிரி நம்ம கொரியாலையும் ஒரு போயிட்டுருக்கா. ஸோ அதில் ஒரு ஆள் வந்து நிறைய பேரை சாவச்சிட்ருக்காரு. அது எதுக்கு அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக மூவியை பார்க்கும்போது ஸ்டோரி வைஸில் உங்களுக்கு புரிஞ்சிடும். பட் இப்போ மர்டர் நடக்குது அண்ட் அதை வந்து நம்ம ஹீரோக்கும் தெரிஞ்சிடும். அண்ட் அவரும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபைனலி நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கண்டுபிடிச்சிருவார். அண்ட் லிட்ரலி லைக் அவர்கிட்ட மாட்டினா அவர் விட்டுருவாரா சும்மா? அங்கே தான் நம்ம ஹீரோவில் சில பாக்ஸிங் ஸ்டைல்லாம் பார்ப்பீங்க. அல்டிமேட்டாக இருக்கும். அதுதான் அவர்கிட்ட இந்த அடி வாங்குறவங்க எல்லாருமே வந்து திருப்பி ஏஞ்சிக்க முடியாது, அந்த லெவலில் இருப்பாங்க. பட் இந்த வாட்டி இதுலேயும் வில்லனும் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஃபிலிப்பீன்ஸு. ஸோ அவரும் வந்து கொஞ்சம் மிலிட்ரி சைடோட பேக்ரவுண்டு அண்ட் அவரும் நல்லா ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட்லாம் கொஞ்சம் எபிக் ஸ்கேலில் பண்ணுறாரா. ஸோ இந்த வாட்டி நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் டஃப்பான ஒரு காம்படிஷன் ஆட்டம் தெரியும். ஸோ ஒரு பெஸ்ட் ஸ்டோரி அண்ட் உள்ள ஒரு பெஸ்ட்டு கான்செப்டோட நல்ல ஆக்ஷன் செக்மெண்ட் அண்ட் கொஞ்சம் ஸ்லைட்டான ஃபன் காமெடி டோனோட இந்த படத்தை ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ன பர்சனலாக கேட்டால் நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த என்டையர் ஃப்ரான்ச்சைஸே நீங்கள் பாருங்கள். ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா கண்டினியூட்டியெல்லாம் எதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் அதை ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நம்ம IMDbல ஆல்மோஸ்ட் ஒரு 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. பட் ப்ளே தமிழ் ரேட்டிங் தரனா டெஃபினட்டாக 8 தருவேன் அவுட் ஆஃப் 10. நான் ஒரு மூவிலேருந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை தான் எதிர்பார்க்குறேன். அண்ட் அதை வந்து இந்த மூவி நல்லபடியாகவே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மெயினாக நம்ம மெடாங் சியோக்கு நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட எல்லா மூவிஸுமே நான் பார்த்துருக்கேன். அண்டு அது எந்த டவுட்டும் கிடையாது. அவர் என்ன மூவி வந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவேன். ஏன்னா அவர் கொஞ்சம் அல்டிமேட்டாக நடிச்சிருக்காரு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சலார் 2ஓடலாம் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி அப்கமிங் அவரும் நம்ம இந்தியன் சினிமா உள்ளே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பட் அஃபிஷியலாக எங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. ஆனால் என்ன இருந்தாலும் நீங்களும் அவரை ஃபாலோ பண்ணுங்கள், பாருங்கள். எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அவர் மூவிஸ்னாலே மெயினாகவே ஆக்ஷன் செக்மெண்ட்டை நீங்கள் நல்லபடியாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அவர் அடித்தா அந்த ஃபோர்ஸ் அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணுற லெவலான ஃபைட் செக்மெண்ட் இருக்கும். அதனால தான் எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் பை த வே நீங்களும் மூவியை பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தாட்ஸ் அண்ட் எப்படி இருந்திருக்குன்னு அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you next video. Bye guys.